Hi dear students, welcome to our channel Accountancy in Tamil. இன்னைக்கு வீடியோல 11th standard accountancy chapter 12 final accounts of sole proprietors 1 உடைய introduction வீடியோ தான் பார்க்க போறீங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோல எல்லா டாபிக்ஸுமே A to Z உங்களுக்கு நான் கவர் பண்ணிருக்கேன் and also ஃபார்மட்டும் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். Trading account, profit and loss account and also balance sheet, ஓகேவா? ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் எந்த தப்புமே இல்லாமல் போட முடியும். ஃபர்ஸ்ட்டு பிஸ்னஸில் நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். அந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஜேர்னலில் ரெக்கார்ட் பண்ணி தென் அதை லெட்ஜரில் நம்ம போஸ்ட் பண்ணிவிட்டு தென் ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நம்மளுக்கு அரித்மெட்டிக்கல் அக்யூரசி மட்டும்தான் நம்மளால் வெரிஃபை பண்ண முடியுமே தவிர ஒரு பிஸ்னஸ் என்டிட்டியுடைய ஃபினான்ஷியல் பொசிஷனை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஃபினான்ஷியல் பொசிஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போடுறோம். ஓகே, ஃபினான்ஷியல் பொசிஷன்னா என்ன அப்படின்னு இப்போ உங்களுக்கு டவுட் வரும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் 10 lakhs rupees கேபிட்டல் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ராவாக நான் ஒரு 5 lakhsக்கு லோன் வாங்கி அதையுமே சேர்த்து கேபிட்டலாக போட்டு என்னோட பிஸ்னஸை நான் ரன் பண்ணுறேன். எனக்கு இயர்லி 50,000 rupees ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ 50,000 rupees எனக்கு ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்றதுனால என்னுடைய கம்பெனி ஃபினான்ஷியல் பொசிஷன் ஹையாக இருக்குது, ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்றது கிடையாது. இப்போ என்னுடைய பிஸ்னஸில் டோட்டலாக என்னோட கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளவு அண்ட் எனக்கு ப்ராஃபிட் எவ்வளோ கிடைச்சிருக்கு அண்ட் தென் என்னோட லயபிலிட்டிஸ்லாம் என்னென்ன இருக்குது, தென் அசட்ஸ்லாம் என்ன இருக்குது, இதெல்லாம் நம்ம கேல்குலேட் பண்ணி தான் ஃபினான்ஷியல் பொசிஷனை கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போட்டால் தான் நம்மளுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ ஃபைனல் அக்கௌண்ட்ஸை இப்போ நம்ம ரெண்டா பிரிக்கலாம். ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் அண்ட் தென் பேலன்ஸ் ஷீட். ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட், அதுக்கு இன்னொரு பேர் இன்கம் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் செகண்ட் திங் பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்டுக்கு இன்னொரு நேம் பொசிஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ட்ரேடிங் அப்படின்றது பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் கூட்ஸ், ஓகேவா? நம்ம பிஸ்னஸில் நடக்கக்கூடிய பர்ச்சேசஸ், சேல்ஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நம்மளுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வரும். ட்ரேடிங் அக்கௌண்ட் போடுறது மூலியமாக நம்ம கிராஸ் லாஸ் ஆர் கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிப்போம். இந்த கிராஸ் லாஸோ இல்லை கிராஸ் ப்ராஃபிட்டையோ நம்ம நெக்ஸ்ட்டு பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பிஎன்எல் அக்கௌண்ட்டில் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்டைரக்ட் இன்கம்ஸ் எல்லாத்தையுமே போட்டு நெட் லாஸ் ஆர் நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கிடைச்ச நெட் ப்ராஃபிட்டை நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் கேபிட்டல் கூட ஆட் பண்ணணும். இதுவே நெட் லாஸாக இருந்துச்சு அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில் கேபிட்டல்லேருந்து நம்ம மைனஸ் பண்ணணும். இப்போ இந்த டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் இன்கம் இதெல்லாம் என்ன அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட். ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்னா பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் கூட்ஸ் வித் இன்டென்ஷன் ஆஃப் மேக்கிங் ப்ராஃபிட். அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் இஸ் அ நாமினல் அக்கௌண்ட், ஓகேவா? அக்கௌண்டிங் பீரியட்ல பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் கூட்ஸ் ரிலேட்டட் திங்ஸ் மட்டும்தான் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்ல போடணும். ட்ரேடிங் அக்கௌண்ட் எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி ரெவென்யூ ஃப்ரம் சேல்ஸ் அண்ட் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டை கண்டுபிடிக்கிறதுக்கு தான். எக்ஸாம்பிளுக்கு இந்த பென்சில் எடுத்துக்கலாம். இந்த பென்சிலை நான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நான் 1000 பென்சில்ஸை நான் சேல் பண்ண போகிறேன், ஓகேவா? ஒரு பென்சிலோட விலை வந்து 2 rupees. ஸோ 1000 பென்சில்ஸ் அப்படின்னா 2000 rupeesக்கு நான் இப்போ இதை சேல் பண்ணுறேன். ஸோ எனக்கு 2000 rupees கிடைக்கிது. இதுதான் என்னுடைய ரெவென்யூ, ஓகேவா? ஆனால் அந்த பென்சிலை மேக் பண்ணுறதுக்கான டோட்டல் சார்ஜஸ் அப்படின்றது காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு. இப்போ எனக்கு அந்த பென்சிலை மேக் பண்ணுறதுக்கு 1 rupee தான் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ டோட்டல் பென்சில்ஸ் உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 1000 rupees தான் ஒரிஜினல் மேக்கிங் காஸ்ட், ஓகேவா? அதை நான் 2000 rupeesக்கு சேல் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு 1000 rupees ப்ராஃபிட், ஓகேவா? ஸோ சேல்ஸ் அப்படின்றது நம்ம எவ்வளோ ப்ரைஸ்க்கு கோட் பண்ணி ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணுறோம் அப்படின்றதுக்கான வேல்யூ. அண்ட் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட் அப்படின்றது அந்த ப்ராடக்டை மேக் பண்ணுறதுக்கான ஒரிஜினல் காஸ்ட் வித் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே அதில் இன்க்ளூட் ஆகிடும், ஓகேவா? இதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்க. காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் நெட் பர்ச்சேசஸ் ப்ளஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். இப்போ லாஸ்ட் இயர் நான் 5000 பென்சில்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கேன். அதில் 4000 நான் சேல் பண்ணிட்டேன். ஸோ 1000 பென்சில்ஸ் வந்து என்கிட்ட ஸ்டாக் இருக்குது, ஓகேவா? ஸோ லாஸ்ட் இயருடைய அந்த 1000 பென்சில்ஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது வந்து லாஸ்ட் இயருக்கு க்ளோசிங் ஸ்டாக். இந்த இயருக்கு நான் அதை வந்து அப்படியே ப்ராட் டவுன் பண்ணியிருப்பேன். ஸோ அது வந்து எனக்கு இந்த இயருக்கு ஓப்பனிங் ஸ்டாக், ஓகேவா? இப்போ இந்த இயருக்கு நான் ஒரு 5000 பென்சில்ஸ் வந்துட்டு மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு ரா மெட்டீரியல்ஸ் வாங்குவேன் இல்லையா? ஸோ அந்த ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் நெட் பர்ச்சேசஸ். அண்ட் டைரக்ட்
எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது என்னென்னா, இப்போது ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் அதை பென்சிலாக உருவாக்குறதுக்கு லேபர் சார்ஜஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறமா ஃபேக்ட்ரியில் நடக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ் எல்லாமே இருக்குது இல்லையா, அது எல்லாமே இன்க்ளூட் ஆகி இருக்கிறதுக்கு பேர் தான் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். நெக்ஸ்ட் இந்த இயரில் சேல் ஆகாமல் இருக்கக்கூடிய பென்சில்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஸ்டாக் வந்து க்ளோசிங் ஸ்டாக், அதை வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கணும், ஏன்னா அது வந்து நம்ம இன்னும் சேல் பண்ணலை இல்லையா. ஸோ இந்த கேல்குலேஷனை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட் வந்து தெரிஞ்சிடும். இதுக்கு இன்னொரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்க, சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட் இஸ் ஈக்வல்ஸ் டு கிராஸ் ப்ராஃபிட். அதாவது 50,000 ருபீஸ்க்கு நான் ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த ப்ராடக்ட்டுடைய ஒரிஜினல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 40,000 ருபீஸ் தான், ஓகேவா. ஸோ 50,000 ருபீஸ்க்கு நான் அதை சேல் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது, 10,000 rupees obviously. So 50,000 rupeesக்கு சேல் பண்ணியிருக்கேன், சேல்ஸ் வேல்யூ மைனஸ் காஸ்ட் ஆஃப் குட் சோல்டு 40,000 rupees தான் அதோடைய வேல்யூ, ஓகேவா, இஸ் ஈக்வல்ஸ் டு கிராஸ் ப்ராஃபிட். எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, 10,000 rupees ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இதுதான் இந்த சிம்பிள் கேல்குலேஷன். இதுவே உங்களுக்கு கொஷனில் சேல்ஸும் கிராஸ் ப்ராஃபிட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே சிம்பிள், காஸ்ட் ஆஃப் குட் சோல்டு வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சேல்ஸ்லேருந்து கிராஸ் ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுடைய ஒரிஜினல் காஸ்ட் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் நம்ம ஃபார்மட் ஆஃப் ட்ரேடிங் அக்கௌண்ட் பார்க்கலாம். உங்கள் அக்கௌண்டன்சி நோட்டில் லெட்ஜர் எப்படி போடுவீங்களோ அதே மாதிரி தான் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ரெண்டுமே போடணும். மேலே ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் அப்படின்னு போட்டு டேட் கொடுத்துருப்பாங்க கொஷனில், அந்த டேட் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். அண்ட் யாருடைய புக்ஸ்க்கு நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் போட போகிறீங்களோ அந்த நேமையும் மேலே நீங்கள் கம்பல்சரி மென்ஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட்டுடைய டெபிட் சைடில் என்னெல்லாம் வரும்னு பார்க்கலாம். டெபிட் சைடில் ஃபஸ்ட்டு டு ஓப்பனிங் ஸ்டாக், அதாவது லாஸ்ட் இயர் நம்ம சேல் பண்ணாமல் நம்மக்கிட்ட எவ்வளோ கூட்ஸ் இருந்துச்சோ, எவ்வளோ ஸ்டாக் இருந்துச்சோ அதுதான் இப்போ நம்மளுக்கு இந்த இயருக்கு ஓப்பனிங் ஸ்டாக்காக இருக்கும். ஸோ அதை எடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு பர்ச்சேசஸ் அப்படின்றது ரா மெட்டீரியல்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம் இல்லையா, நம்ம கூட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு. ஸோ அதுதான் இங்கே பர்ச்சேசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ண பொருள் ஏதோ ஒன்று நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம லெஸ் பண்ணிக்கணும், ஓகேவா, அதுதான் பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ் கொஷனில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பர்ச்சேசஸ்லேருந்து பர்ச்சேசஸ் ரிட்டர்னை லெஸ் பண்ணி நீங்கள் அவுட்டர் காலமில் போடணும். இது ரெண்டத்தையும் நீங்கள் இன்னர் காலமில் போட்டு லெஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை நீங்கள் அவுட்டர் காலமில் போடணும், ஓகேவா. நெக்ஸ்ட்டு டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னால் என்னது? இப்போ இந்த பென்சிலையே மறுபடியும் நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பென்சிலை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு நான் ரா மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டேன். இப்போ இந்த ரா மெட்டீரியல்ஸ் வாங்கினதை நான் என்னுடைய ஃபேக்ட்ரிக்கு கொண்டு வரணும் இல்லையா, அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இதெல்லாம் தான் நம்மளுக்கு கேரேஜ் ஆர் ஃப்ரைட் இன்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு அந்த பென்சிலை மேக் பண்ணுறதுக்கு லேபர்ஸ் இருப்பாங்க. லேபர்ஸ் எல்லாருக்கும் நான் வந்து வேஜஸ் கொடுக்கணும், கரெக்டாக. இதில் வேஜஸ் அண்ட் சேலரிஸ் ரெண்டுத்துக்குமே சில பேர் வந்து டிஃப்ரென்ஸ் கேட்குறீங்க. அதாவது வேஜஸ் அப்படின்றது நம்ம டெய்லி நம்ம லேபர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமௌண்ட், ஓகேவா. அவங்க இன்றைக்கி வேலை செய்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி அதுக்கான கூலியை வந்து நம்ம கொடுத்துட்றோம், ஓகேவா. இது வந்து வேஜஸ். இதுவே சம்பளம் அப்படின்னா 1 மந்த்துக்கு அவங்க, அதாவது நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய அமௌண்ட் தான் சேலரி. நெக்ஸ்ட்டு டாக் சார்ஜஸ் அப்படின்றது என்னென்னா, இப்போ நம்ம சில கூட்ஸ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இம்போர்ட் பண்ணும்போது இந்த ஷிப்பிங் சார்ஜஸ், அந்த கார்கோ போடுறதுக்கு அந்த ஷிப்பிங் சார்ஜஸ்லாம் ஆகும் இல்லையா, அது வந்து டாக் சார்ஜஸ். நெக்ஸ்ட்டு ஆக்ட்ரை டியூட்டி அப்படின்றது அ கைண்ட் ஆஃப் டேக்ஸ் பேமெண்ட் தான், ஓகேவா. ராயல்ட்டி அப்படின்றது இப்போ நம்ம ஒருத்தங்களோட நேமை யூஸ் பண்ணி அந்த கூட்ஸை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம், இல்லை நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படிங்கும்போது அந்த ராயல்ட்டிக்காக அந்த நேம் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம்ல, யூஸ் பண்ணியிருக்கோம்ல, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பேமெண்ட், ஓகேவா. நெக்ஸ்ட்டு இம்போர்ட் டியூட்டினா உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஒரு பொருளை நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான டியூட்டி ஃபீஸ், அதாவது டேக்ஸ் வந்து நம்ம பே பண்ணுறது. நெக்ஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் மேனுஃபேக்சர்ட். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் சோல் ப்ரொப்ரைட்டரும் இதில் வந்து இந்த மேனுஃபேக்சரிங்கில் இன்க்ளூட் ஆகியிருக்காரு, அவருமே வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்படிங்கும்போது அதுக்குன்னு தனியாக ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணி மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதுலேயுமே ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணது, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா. ஸோ அது எல்லாத்தையுமே கேல்குலேட் பண்ணி காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் மேனுஃபேக்சர்ட் அப்படின்னு இந்த இடத்துல காட்டுவாங்க. நெக்ஸ்ட்டு கிரெடிட் சைட் ஆஃப் ட்ரேடிங் அக்கௌண்ட். கிரெடிட் சைடில் சேல்ஸ் தான் ஃபஸ்ட்டு வரும். நமக்கு டெபிட் சைடில் பர்ச்சேசஸ் வந்த மாதிரி கிரெடிட் சைடில் சேல்ஸ் வரும். இப்போ நம்மளுடைய ப்ராடக்டை நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ ரூபாய்க்கு சேல் பண்ணுறோமோ அதை வந்து நம்ம இங்கே என்ட்ரு பண்ணணும். இன்கேஸ் நம்ம சேல் பண்ண பொருள் நம்மளுக்கு மறுபடியும் ரிட்டர்ன் ஆகி வருது, அதை சேல்ஸ் ரிட்டர்ன்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணணும்.
யூஸ்வலி நம்ம பர்ச்சேசஸில் என்ன பண்ணோம், பர்ச்சேசஸ்லேருந்து பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸை மைனஸ் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே சேல்ஸ்லேருந்து சேல்ஸ் ரிட்டர்ன்ஸை மைனஸ் பண்ணணும். இதுக்கு இன்னர் காலம் யூஸ் பண்ணிக்கோங்க. லெஸ் பண்ண அமௌண்ட்டை அவுட்டர் காலமில் எடுத்து போடுங்க. நெக்ஸ்ட்டு க்ளோசிங் ஸ்டாக். இந்த வருஷத்தில் என்கிட்ட எவ்வளோ ஸ்டாக்ஸ் வந்து சேல் ஆகாமல் இருக்கோ அதுதான் இந்த வருஷத்துடைய க்ளோசிங் ஸ்டாக். எனக்கு இந்த க்ளோசிங் ஸ்டாக் நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட்லேயும் வரும், பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் வரும். நெக்ஸ்ட்டு நம்ம லெட்ஜர் போட்டோம் அப்படின்னா லாஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், கேரி டவுன் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் நம்ம கேரி டவுன் பண்ணணும். கேரி டவுன் பண்ணுறது தான் நம்மளுக்கு கிராஸ் ப்ராஃபிட் ஆர் கிராஸ் லாஸ். நமக்கு டெபிட் சைடில் அமௌண்ட் அதிகமாக இருந்து கிரெடிட் சைடில் அமௌண்ட் கம்மியாக இருக்குது. அதாவது நம்மளுடைய ப்ரொடக்ஷன் சார்ஜஸ் வந்துட்டு அதிகமாக இருக்குது, ஆனால் சேல் பண்ண அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு கிராஸ் லாஸ். ஓகேவா. ஸோ கேரி டவுன் வந்து நம்மளுக்கு கிரெடிட் சைடில் வரும். இதுவே நமக்கு டெபிட் சைடில் அமௌண்ட் கம்மியாக இருக்குது, அதாவது ப்ரொடக்ஷன் பண்ணது அண்ட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே சேர்த்து நம்மளுக்கு அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்குது, ஆனால் நம்ம சேல் பண்ண அமௌண்ட் வந்து கிரெடிட் சைடில் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு ப்ராஃபிட். ஓகேவா. ஸோ டெபிட் சைடில் நம்மளுக்கு கிராஸ் ப்ராஃபிட் கேரி டவுன் அப்படின்னு போடணும். இப்போது ஒரு பென்சிலை வச்சு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம். இந்த பென்சிலை மேனுஃபேக்சரிங் பண்ணி அந்த பென்சிலை சேல் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுற வரைக்கும் ஆகிற எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நம்மளுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வரும். இதுக்கப்புறமா ஆகிற எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நம்மளுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வரும், அதாவது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அது என்னன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு பென்சிலை மேனுஃபேக்சரிங் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இப்போ அதை நம்ம சேல் பண்ணுறதுக்கு ஆஃபீஸ்க்கு கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ அங்கே நடக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நம்மளுக்கு P&L அக்கௌண்ட்டில் வரும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வரும். அதே மாதிரி நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக, அதாவது இன்டைரக்டாக நம்மளுக்கு ஏதாவது ஏர்னிங்ஸ் வருது அப்படின்னா அது எல்லாமே நம்மளுக்கு இன்டைரக்ட் ஏர்னிங்ஸ். எக்ஸாம்பிள், டிஸ்கவுண்ட் ஏதாவது நம்மளுக்கு கிடைக்குது அண்ட் கமிஷன் கிடைக்குது, நம்மளோட ட்ராயிங்ஸில் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு வருது, அண்ட் ரெண்ட், நம்ம ஏதாவது ஒரு பில்டிங் வந்து நம்ம ரெண்ட்டுக்கு விட்டுருக்கோம், இல்லை ஏதோ ஒன்று ரெண்ட்டுக்கு விட்டுருக்கோம் அப்படின்னா அங்கேருந்து நம்மளுக்கு ரெண்ட் அமௌண்ட் வருது. இந்த மாதிரி நம்மளுக்கு இன்டைரக்டாக வர எக்ஸ்பென்சஸ், ஏர்னிங்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இன்டைரக்ட் ஏர்னிங்ஸில் வரும், கிரெடிட் சைடில் வரும். ஓகேவா. ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுடைய ஃபார்மேட் பாருங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் அப்படின்னு போட்டு என்ன டேட் கொடுத்துருக்காங்களோ கொஷனில் அதை எழுதணும். டெப்டார் கிரெடிட்டார் ரெண்டுமே போட்டுக்கோங்க, சேம் லைக் லெட்ஜர். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நம்மளுக்கு கிராஸ் ப்ராஃபிட் ஆர் கிராஸ் லாஸ் கிடச்சிருக்கோம் இல்லையா, அதை இங்கே நம்ம ஃபஸ்ட்டு ப்ரா டவுன் பண்ணிக்கணும். ஓகேவா. நம்மளுக்கு வந்து லாஸ் கிடச்சிருந்தது அப்படின்னா கிராஸ் லாஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம் இல்லையா, அதை வந்து நம்ம இங்கே ப்ரா டவுன் பண்ணுறோம் டெபிட் சைடுக்கு. நெக்ஸ்ட்டு ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ். ஆஃபீஸில் நடக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவில் என்னென்ன எக்ஸ்பென்சஸ்லாம் நடக்குதோ அது எல்லாமே இதில் வந்து நம்மளுக்கு வந்துடும். ஃபஸ்ட்டு சேலரிஸ், நம்மளோட ஒர்க்கர்ஸ்க்கு, அதாவது எம்ப்ளாயீஸ்க்கு நம்ம சேலரி கொடுப்போம் இல்லையா, அந்த சேலரிஸ். நெக்ஸ்ட்டு ரெண்ட்டு, ரேட்ஸு அண்ட் டேக்ஸஸ், இது எல்லாமே நம்மளுக்கு ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸில் தான் வரும். நெக்ஸ்ட்டு பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி, நம்ம ஆஃபீஸ்க்கு தேவையான பிரிண்டிங் பண்ணுறது, அந்த ஸ்டேஷ்னரி ப்ராடக்ட்ஸ் வாங்குறது, இது எல்லாமே நம்மளுக்கு இதில் வரும். நெக்ஸ்ட்டு போஸ்டேஜ் சார்ஜஸ், நெக்ஸ்ட்டு லீகல் சார்ஜஸ், நெக்ஸ்ட்டு ஆடிட் ஃபீஸ், நம்மளுக்கு வந்து ஆடிட்டிங் பண்ணுறவங்களுக்கு ஃபீஸ் கொடுப்போம் இல்லையா அந்த அமௌண்ட்டு. அடுத்தது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், ட்ரேட் எக்ஸ்பென்சஸ், ஜென்ரல் ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ், லைட்டிங் எக்ஸ்பென்சஸ், அப்புறம் இன்சூரன்ஸ் ப்ரீமியம், இது எல்லாமே நம்மளுக்கு ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸில் வரும். நெக்ஸ்ட்டு செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ், நம்ம ப்ராடக்டை சேல் பண்ணும்போது டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது என்னென்ன எக்ஸ்பென்சஸ்லாம் வருதுன்னு பாருங்கள். கேரேஜ் அவுட்வர்ட்ஸ், இப்போ நம்ம ப்ராடக்ட்ஸை நம்ம சேல் பண்ணக்கூடிய இடத்துக்கு கொண்டு போய் கொடுக்குறோம் இல்லையா, அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இதெல்லாமே நம்மளுக்கு கேரேஜ் அவுட்வர்ட்ஸில் வரும். நெக்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட், நெக்ஸ்ட் கமிஷன், புரோக்கரேஜ், பேட் டெப்ட்ஸ் ஆர் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ். அதாவது பேட் டெப்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்ககிட்டேருந்து ஸ்டாக்ஸ் வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க, கூட்ஸ். ஓகேவா. ஆனால் அவங்க வந்து உங்களுக்கு இன்னுமே பணம் தரலை, அவங்கக்கிட்டேருந்து பணம் வரவே வராது அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்திருப்போம் இல்லையா, அது எல்லாமே நம்ம பேட் டெப்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்போர்ட் டியூட்டி, ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நம்ம ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா இம்போர்ட் டியூட்டி பே பண்ணியிருப்போம். அதே மாதிரி இங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸில் நம்ம சேல் பண்ணுறதுக்கு எக்ஸ்போர்ட் டியூட்டி, நம்மளோட ப்ராடக்டை சேல் பண்ணுறதுக்காக வேறு ஒரு இடத்துக்கு நம்ம வந்து சென்ட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்போர்ட் டியூட்டி பே பண்ணணும். நெக்ஸ்ட்டு பேக்கிங் சார்ஜஸ். ஓகேவா. அடுத்தது டு அதர் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், வேறு என்னென்ன எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே இங்கே வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ரிப்பேர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், நம்ம மெஷினரியில் ஏதோ ஒரு ரிப்பேர்ஸ் நடக்குது அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு டெப்ரிசியேஷன் அப்படின்னாலும் உங்களுக்கு தெரியும், தேய்மானம், லாஸ்ட் சாப்டரில் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ்,
நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் அலவுட், நம்ம வந்து யாருக்காவது டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா டிஸ்கவுண்ட் அலவுட். நெக்ஸ்ட் ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெப்டாஸ் அப்படின்றவங்க நமக்கு பணம் தர வேண்டியவங்க, கரெக்டா? ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம டிஸ்கவுண்ட் ப்ரொவைட் பண்ணுறது. நெக்ஸ்ட் பேங்க் சார்ஜஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், டொனேஷன் அண்ட் சேரிட்டி, லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட்ஸ் அண்ட் அப்நார்மல் லாஸ் டியூ டு ஃபயர், தெஃப்ட் எக்ஸெட்ரா நாட் கவர்ட் பை இன்சூரன்ஸால் கவர் பண்ண முடியாத அப்நார்மல் லாஸஸ் எல்லாத்தையுமே நம்ம இங்கே டெபிட் சைடில் காட்டணும். அண்ட் மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பென்சஸ், இந்த எல்லா எக்ஸ்பென்சஸுமே நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸில் டெபிட் சைடில் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கிரெடிட் சைடில் என்னெல்லாம் வரும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருந்தது, அதாவது கிராஸ் ப்ராஃபிட் கிடச்சிருந்தது அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு நம்ம ப்ராட் டவுன் பண்ணிக்கணும். பை கிராஸ் ப்ராஃபிட் ப்ராட் டவுன் அப்படின்னு எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு இன்டைரக்ட் இன்கம்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ரெண்ட் ஏர்ன்ட், நம்ம பில்டிங் ஏதாவது ரெண்ட்டுக்கு விட்டுருக்கோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ரெண்ட் வரும்ல நம்மளுக்கு, ஸோ அந்த ஏர்னிங்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, கமிஷன் ஏர்ன்டு. நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ், நம்ம ட்ராயிங்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு டிவிடெண்ட் ஆன் ஷேர்ஸ், நம்மளோட ஷேர்ஸ்க்கு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பேட் டெப்ட்ஸ் ரெக்கவர்டு, நம்மளுக்கு வரவே வராது அப்படின்னு நினச்ச ஒரு அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வருது. ஓகேவா? அதனால பேட் டெப்ட்ஸ் ரெக்கவர்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட்ஸ், நம்ம ஃபிக்ஸட் அசெட்ஸை சேல் பண்ணும்போது ப்ராஃபிட் கிடைச்சதுன்னா கிரெடிட் சைடில் போடணும், லாஸ் கிடைச்சது அப்படின்னா டெபிட் சைடில் போடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்ரென்டைஸ்ஷிப் ப்ரீமியம், மிஸ்செலேனியஸ் ரெசிப்ட்ஸ். ஓகேவா? மிஸ்செலேனியஸ் அப்படின்றது வந்து இதர வருமானங்கள், இதர செலவுகள் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் மிஸ்செலேனியஸ் ரெசிப்ட்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கேரி டவுன் பண்ணணும். கிரெடிட் சைடில் இருக்கிற அமௌண்ட்டையும் டெபிட் சைடில் இருக்கிற அமௌண்ட்டையும் நீங்கள் டோட்டல் பண்ணுங்கள். டோட்டல் பண்ணிவிட்டு டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் எந்த சைடு நம்ம போடணும்னு பாருங்கள். டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் நம்ம கிரெடிட் சைடில் போடுற மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு நெட் லாஸ். ஓகேவா? இதுவே டெபிட் சைடில் போடுற மாதிரி வந்துச்சுன்னா நெட் ப்ராஃபிட். அதாவது கிரெடிட் சைடில் இருக்கிறது நம்மளுக்கு இன்கம். ஓகேவா? டெபிட் சைடில் இருக்கிறது நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ். ஸோ நம்மளுக்கு இன்கம் வந்து அதிகமாக இருக்குது, எக்ஸ்பென்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு ப்ராஃபிட். அதனால் நம்ம டெபிட் சைடில் கேரி டவுன் பண்ணுவோம். அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ் நம்மளுக்கு டெபிட் சைடில் அதிகமாக இருக்குது, கிரெடிட் சைடில் நம்மளுக்கு இன்கம் ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம கேரி டவுன் கிரெடிட் சைடில் போடுவோம். அதுதான் நெட் லாஸ். அண்ட் இந்த நெட் ப்ராஃபிட்டோ நெட் லாஸோ ஏதோ ஒன்று நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா, இதை நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அது எங்கே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில். இப்போ இந்த ஃபினான்ஷியல் இயரில் நம்மளுடைய பிஸ்னஸில் நம்ம சேல் பண்ணியிருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், இது எல்லாமே நம்ம கேல்குலேட் பண்ணி பார்த்ததில் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைச்சதா லாஸ் கிடைச்சதா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபினான்ஷியல் பொசிஷன் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பேர் தான் பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட் நமக்கு வெர்டிக்கல் ஃபார்ம்லேயும் இருக்கும், ஹாரிசான்டல் ஃபார்ம்லேயும் இருக்கும். நம்ம இப்போ சம் போட போகிறது ஹாரிசான்டல் ஃபார்மில் தான். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பேலன்ஸ் ஷீட் போடுறதுக்கும் உங்கள் அக்கௌண்டன்சி நோட்டில் 2 சைடும் எடுத்துக்கோங்க. லெட்ஜர் போடுறதுக்கு 2 சைட் எடுப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி 2 சைட் எடுத்துக்கோங்க. பேலன்ஸ் ஷீட் ஆஃப் அப்படின்னு போட்டு யாருக்கு நீங்கள் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அவங்களோட நேம் அங்கே மென்ஷன் பண்ணணும். ஆஸ் ஆன் அப்படின்னு போட்டு என்ன டேட்டோ நீங்கள் வந்து அந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களுடைய லெஃப்ட் சைடில் லயபிலிட்டிஸ் வரும், ரைட் சைடில் அசட்ஸ் வரும். லயபிலிட்டிஸ் அப்படின்னா பொறுப்புகள், நம்மளோட கேபிட்டல் அண்ட் நம்மளுக்கு இருக்கிற கடன் எல்லாமே நம்மளுக்கு லயபிலிட்டி சைடில் வரும். அசட்ஸ் அப்படின்றது நம்மளுடைய சொத்து. ஓகேவா? டேஞ்சிபிள் அசட்ஸ், இன்டேஞ்சிபிள் அசட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அசட் சைடில் எழுதுவோம். இப்போ ஃபர்ஸ்ட்டு லயபிலிட்டி சைடில் என்னெல்லாம் வரும்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கேபிட்டல் அமௌண்ட், நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்கு எவ்வளோ கேபிட்டல் அமௌண்ட் போட்டிருக்கீங்க அப்படின்றத இன்னர் காலமில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நெட் ப்ராஃபிட்டோ நெட் லாஸோ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை வந்து இங்கே ஆட் பண்ணணும். நெட் ப்ராஃபிட்டாக இருந்தால் ஆட் பண்ணுங்கள், நெட் லாஸாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் மைனஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அதுலேருந்து கிடைக்கிற ஆன்சர் இருக்கும் இல்லையா, அதை வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுலேருந்து ட்ராயிங்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மைனஸ் பண்ணணும். ட்ராயிங்ஸ் அப்படின்றது என்னென்னா, ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பில் அந்த ஓனர் வந்துட்டு அவர் பர்சனல் யூஸ்க்காக ஏதாவது அமௌண்ட்டை எடுக்கிறாரு, பேங்க்லேருந்து இருந்தாலும் சரி ஆஃபீஸ்லேருந்து இருந்தாலும் சரி, அவர் வந்து அவரோட ஓன் யூஸ்க்காக எடுக்கிறாரு அப்படின்னா அது ட்ராயிங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? ஸோ ட்ராயிங்ஸை நம்ம இதிலேருந்து லெஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ரிசர்வ்ஸ், லாங் டேர்ம் லோன்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதையுமே நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும். ரிசர்வ்ஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கம்பெனியில் எக்ஸஸாக வரக்கூடிய ஏதாவது இன்கம்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ரிசர்வில் போட்டு வச்சுருக்கிறது. ஓகேவா? ஸோ அந்த அமௌண்ட் இருந்ததுன்னா அதை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி லாங் டேர்ம் லோன்ஸ் வந்துட்டு லாங் டேர்முக்கு நீங்கள் ஏதாவது வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதை இங்கே மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கரண்ட் லயபிலிட்டிஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பேங்க் ஓவர் டிராஃப்ட்.
பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட கரண்ட் அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கரண்ட் அக்கௌண்ட்டில் 10,000 ருபீஸ் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் எமர்ஜென்சியாக ஒரு 15,000 ருபீஸ் யாரோ ஒருத்தருக்கு நீங்கள் கொடுக்கணும். ஸோ நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட் ஹோல்டராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 15,000 ருபீஸ்க்கு நீங்கள் யாருக்கோ ஒருத்தங்களுக்கு செக் கொடுக்குறீங்கன்னா அந்த செக்கை வந்து பேங்க்கில் பாஸ் பண்ணிடுவாங்க. 15,000 பேங்க்லேருந்து பே பண்ணிவிட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் -5,000 அப்படின்னு போட்டு வச்சுருவாங்க. ஓகேவா? இதுவே நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களால் அந்த மாதிரி பண்ண முடியாது. இது கரண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி. ஸோ இதுதான் பேங்க் ஓவர் டிராஃப்ட். நெக்ஸ்ட்டு கேஷ் கிரெடிட் இருந்துச்சு அப்படின்னா அதையுமே எழுதணும். நெக்ஸ்ட்டு அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், அதாவது நான் என்னோடய எக்ஸ்பென்சஸை இன்னுமே நான் கொடுக்கல. ஓகேவா? அதை நான் கொடுக்கணும் அப்படின்ற எக்ஸ்பென்சஸ் எல்லாமே அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். நெக்ஸ்ட்டு அன்ஏர்ன்ட் இன்கம். நெக்ஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் ஃப்ரம் பேங்க்ஸ். மேலே வந்து லாங் டேர்ம் லோன்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி கீழே கரண்ட் லயபிலிட்டிஸில் ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் எல்லாமே வித்தின் 1 இயரில் முடிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால தான் அது கரண்ட் லயபிலிட்டிஸில் வருது. நெக்ஸ்ட்டு சன்ட்ரி கிரெடிட்டாஸ். நம்ம யாருக்காவது அமௌண்ட் வந்து கொடுக்க வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா அவங்களாம் வந்து கிரெடிட்டாஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு பில்ஸ் பேயபிள். நம்ம இன்னும் பே பண்ணாத பில்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து பே பண்ணணும் இல்லையா, ஸோ அதுதான் பில்ஸ் பேயபிள் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ரொவிஷன் ஃபார் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ், ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ். இது எல்லாமே நம்மளுக்கு லயபிலிட்டி சைடில் வரும். நெக்ஸ்ட்டு அசட் சைடில் என்னெல்லாம் வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபிக்ஸட் அசட்ஸ். ஓகே. ஃபிக்ஸட் அசட் அப்படின்னா நம்மளுக்கு அசையா சொத்து. இதில் வந்து நம்மளுக்கு 2 டைப்ஸ் இருக்குது, இன்டான்ஜிபிள் அசட்ஸ் அண்ட் டான்ஜிபிள் அசட்ஸ். இன்டான்ஜிபிள் அப்படின்றது நமக்கு கண்ணுக்கு புலப்படாதது. ஓகேவா? நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் அதுக்கு வந்து வேல்யூ உண்டு. அதில் ஃபர்ஸ்ட்டு குட்வில். உங்கள் கம்பெனிக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்கும் இல்லையா, அதாவது இப்போ நீங்கள் நல்ல கூட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணி நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராடக்ட்ஸை வாங்குறதால மக்களுக்கு வந்து அதிகமாக விரும்புகிறாங்க. அப்படிங்கும்போது உங்களோட ப்ராடக்ட்ஸ்க்கு ஒரு நல்ல பேர் இருக்கும். கரெக்டாக? உங்கள் கம்பெனிக்கு ஒரு நல்ல பேர் இருக்கும். அதுக்கு பேர் தான் குட்வில். ஓகே. நெக்ஸ்ட் பேட்டன்ட் ரைட்ஸ், தென் காப்பிரைட்ஸ். பேட்டன்ட் ரைட்ஸ், காப்பிரைட்ஸ் ரெண்டுமே வந்து நம்மளுடைய கம்பெனிக்கு நம்ம ரைட்ஸ் வந்து வாங்கி வச்சுருப்போம் இல்லையா, அதுக்கு பேர் தான் பேட்டன்ட் ரைட்ஸ் அண்ட் காப்பிரைட்ஸ். நெக்ஸ்ட்டு ட்ரேட்மார்க்ஸ். நம்மளுடைய பிஸ்னஸ்க்கான ஒரு லோகோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ட்ரேட்மார்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவுமே நம்மளுக்கு ஒரு சொத்து தான். ஓகே. இப்போ ஒரு பாப்புலரான ஒரு கம்பெனியுடைய லோகோவை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த கம்பெனி இந்த பிராண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவுமே நம்மளுக்கு ஒரு அசட் தான். நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர். நெக்ஸ்ட்டு டான்ஜிபிள் அசட்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். டான்ஜிபிள் அசட்ஸ் அப்படின்றது நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய சொத்துக்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு லேண்டு, அதுக்கப்புறமா பில்டிங்ஸ். லேண்டுக்கும் சரி பில்டிங்ஸ்க்கும் சரி டெப்ரிசியேஷன் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கும் டெப்ரிசியேஷன் இருக்கும், வெஹிக்கல்ஸ்க்கும் டெப்ரிசியேஷன் உண்டு, அண்ட் ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ்க்கும் டெப்ரிசியேஷன் இருக்குது. ஸோ டெப்ரிசியேஷன் அப்படின்றது தேய்மானம். இது நான் டெப்ரிசியேஷன் சாப்டர் சொல்லி கொடுக்கும்போதே உங்கள் எல்லாருக்குமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு ஃபிக்ஸட் அசட்டுக்குமே டெப்ரிசியேஷன் இருக்கும். ஸோ அந்தந்த ஃபிக்ஸட் அசட்டுக்கு லெஸ் டெப்ரிசியேஷன் அப்படின்னு போட்டு இன்னர் காலமில் கேல்குலேட் பண்ணி அவுட்டர் காலமில் ஆன்சர் எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நம்ம எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அதை இங்கே அசட் சைடில் போடணும். நெக்ஸ்ட்டு கரண்ட் அசட்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். கரண்ட் அசட்ஸ் அப்படின்றது என்னென்னா ஈஸிலி கன்வெர்ட்டபிள் இன்டூ கேஷ். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு ஸ்டாக். நம்ம கிட்ட இருக்கிற க்ளோசிங் ஸ்டாக்கை தான் நம்ம இந்த இடத்துல எழுதணும். ஏன்னா பேலன்ஸ் ஷீட் வந்து நம்ம இயர் எண்டிங்கில் தான் நம்ம போடுறோம் இல்லையா, அதனால க்ளோசிங் ஸ்டாக்கை தான் இங்கே மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அட்வான்சஸ் கிவன். நெக்ஸ்ட்டு சன்ட்ரி டெப்டாஸ் அப்படின்றவங்க நமக்கு யாரெல்லாம் அமௌண்ட் தரணுமோ அவங்கள தான் நம்ம சன்ட்ரி டெப்டாஸ்னு சொல்லுவோம். ஸோ அதை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பில்ஸ் ரிசீவபிள். நமக்கு வர வேண்டிய பில்ஸ் அமௌண்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை இங்கே நம்ம காட்டணும் பில்ஸ் ரிசீவபிளில். நெக்ஸ்ட்டு ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நெக்ஸ்ட் மந்த்துக்கும் ரெண்ட்டு நான் இந்த மந்த்தே சேர்த்து கொடுத்துட்றேன். ஓகேவா? ரெண்ட் அப்படின்றது என்னோடய எக்ஸ்பென்சஸ், நான் வந்து பே பண்ணணும் என்னோடய ஆஃபீஸ்க்கு. ஓகேவா? அதை நான் வந்து முன்னாடியே பே பண்ணிடுறேன். அதுக்கு பேர் தான் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ். நெக்ஸ்ட்டு அக்ரூட் இன்கம். நமக்கு வர வேண்டிய இன்கம் நமக்கு இன்னுமே வந்து சேரலை, ஸோ அதை வந்து நம்ம அக்ரூட் இன்கம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு கேஷ் அட் பேங்க். நம்ம பேங்க்கில் இருக்கிற பேங்க் பேலன்ஸ் அண்ட் கேஷ் இன் ஹேண்ட், நம்ம கையில் இருக்கிற கேஷ். நெக்ஸ்ட்டு ஃபிக்டிஷியஸ் அசட்ஸில் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ். இப்போ அசட் சைடில் என்னெல்லாம் வரும்னு உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு டேலி பண்ணணும். ஓகேவா? லயபிலிட்டி சைடும் அசட் சைடும் நம்மளுக்கு டேலி ஆகணும். ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு ஒரே அமௌண்ட் வரணும். அதுதான் இங்கே மெயின் திங். உங்களுக்கு டோட்டல் டேலி ஆகலை அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல
தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஒன்று ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் பண்ணியிருப்பீங்க, அப்படி இல்லைனா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் பண்ணியிருப்பீங்க, இல்லைனா ஏதாவது அடிஷனில் நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் போடும்போது செம்ம நிதானமாக எது எங்கே வரும் அப்படின்றத பார்த்து கரெக்டாக சம் போடுங்க. பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகலை அப்படிங்கும்போது நம்மளுக்கு டைம் எடுக்கும் அப்படின்றத தாண்டி அந்த டைமில் ஒரு டென்ஷன் ஆகிடும். நம்மளுக்கு எந்த இடத்துல தப்பு பண்ணும் அப்படின்றத தேடுறதுக்கே நம்மளுக்கு வந்து ஒரு டென்ஷன் ஆகும். ஸோ அதனால் எந்த தப்பும் பண்ணாமல் கரெக்டாக ப்ராப்பராக வந்து சம்ம போடுங்க. இப்போ இந்த பேலன்ஸ் ஷீட்டை வச்சு என்னுடைய பிஸ்னஸுடைய ஃபினான்ஷியல் பொசிஷனை என்னால் ஈஸியாக பார்க்க முடியும். அதாவது என்னுடைய பிஸ்னஸில் எவ்வளோ லயபிலிட்டிஸ் இருக்குது, நான் கேபிட்டல் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், அண்ட் அசட்ஸ் என்கிட்ட என்னெல்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி நம்ம ஃபினான்ஷியல் பொசிஷனை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் பற்றி உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நான் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சதா அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.